திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டதாக கருத்து பரவிய நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் விரைவில் கூட்டணி உடையும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருந்தார். அதற்கேற்றாற் போல சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திருமாவளவன், நம்மிடம் 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பிக்கள் இருந்தும் இன்னும் கொடி கூட ஏற்ற முடியவில்லையே என ஆதங்கத்துடன் தெரிவித்தார். இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சிருந்தோம், 2 எம்பி வச்சிருக்கோம், நான் இன்னமும் கொடியேற்றுறது நமக்கு பிரச்சனை இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றுறதுல தான் கரெக்டா சட்டத்தை பேசுவாங்க அதிகாரிகள். தொடர்ந்து திமுக கூட்டணி உடையும் என்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் கருத்துக்கு திருமாவளவன் பதிலளித்தார். அது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாது என்பது அவருக்கே தெரியும். அதெல்லாம் அது யூகமான கேள்வி. அந்த மாதிரி எந்த முயற்சி நாங்கள் எடுக்கல. தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலை பற்றி பேசுவோம். அதே நேரத்தில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, திருமாவளவன் நொந்து நூலாகிவிட்டார் என்றும் வேங்கை வயல் கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுகவை எதிர்த்து அவரால் கேள்வி கேட்க முடியவில்லை என்றார். திருமாவளவன் நொந்து நூலாய் போயிட்டார். அவரு வேங்கை வயல்ல நடந்த அந்த கொடுமைக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல. இந்த அரசுல கூட்டணின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிறதுனால அவருக்கே இப்ப அவர் எப்படி இந்த திருமாவளவன் இப்படி ஆயிட்டார்ன்ற மாதிரி எல்லாரும் மக்கள் நினைக்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. இந்நிலையில் திமுக கூட்டணியில் விரிசல் விழும் என எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் ஆசையில்தான் மண் விழும் என பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய வீடியோவை முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். 2021 தப்பி தவறி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வந்திருந்தா இன்று தமிழ்நாடு தரைமட்டத்திற்கு போயிருக்கும். தமிழ்நாட்டோட அத்தனை உரிமைகளும் அதிமுக என்கிற கொத்தடிமைகளால அடகு வைக்கப்பட்டிருக்கும். இந்தி திணிப்பு விவகாரத்தில் மிரட்டினால் அஞ்சு நடுங்கி கூழை கும்பிடு போடுவதற்கு தங்களை அதிமுக என நினைத்தீர்களா என்றும் தான் பேசிய வீடியோவை பதிவிட்டு கூட்டணி விரிசல் கருத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார்.